வெல்கம் டு கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமி. கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வொக்காபுலரிஸ் நிறைய தெரியும், சென்டென்சஸ் ஃபார்மேஷன் எப்படின்னு தெரியும். ஆனால் ஆங்கிலத்தில் சரளமாக பேச முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதற்கு காரணம் யாருன்னு தெரியுங்களா? நீங்கள் தான். என்னது நானா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் முறையாக பேசி பழகாமல் இருக்கிறனால தான் இந்த நிலைமை. இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதற்கான வழியை நான் சொல்கிறேன். அதற்கான தீர்வு என்னன்னா, நீங்க பேசி பழகணும். பேசி பழகிறதுக்கு என் கூட யாரும் இல்லையே, அதற்கான சூழல் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இதற்கு யாருமே தேவையில்லை, நீங்க ஒருத்தரே போதும். ஜாம் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நீங்க ஆங்கிலத்தை சரளமா பேசுறதுக்கு முயற்சி செய்ய போறீங்க. இதற்கு எத்தனை நாள் தேவைப்படுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? 30 days எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம்தான் இங்கிலீஷ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அந்த ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பேசுறது அப்படின்னா அதையும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஸ்கூல் டேஸை பற்றி பேசலாம், இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி பேசலாம், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசலாம், இல்லைன்னா நேச்சர் பற்றி பேசலாம், பட்டர்ஃப்ளை பற்றி கூட பேசலாம். ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் கம்பல்சரி பேசி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பேசும்போது இந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வந்திருக்கு, என்னால் சரியாக பேச முடியலையே, இங்கே தயக்கமாக இருக்கே, இந்த இடத்துல நான் நிறுத்திட்டேனே அப்படின்னு எந்த இடத்துலையும் நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் தான் உங்களுக்கான ஜட்ஜ். பேசும்போது கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பழகுங்க. அப்போ தான் நீங்கள் பேசுகிறப்ப உங்களுடைய ஃபேஷியல் ரியாக்ஷன் என்ன, ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஏதாவது தப்பாக இருந்தா இல்லைன்னா பிடிக்கல அப்படின்னா உங்களை நீங்கள் மாற்றிக்க முடியும். இந்த ஜாம் டெக்னிக், அதாவது ஜஸ்ட் அ மினிட், ஜாம் அப்படின்னா ஜஸ்ட் அ மினிட், ஒரு நிமிஷம் நீங்கள் பேச போகிறீங்க. இந்த ஒரு நிமிஷத்தில் இன்பிட்வீன் எங்கேயாவது நிறுத்திட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக 30 days முடிக்க முடியும். கம்பல்சரி ஒரு நாள் ஒரு நிமிஷம் தொடர்ந்து நீங்கள் பேசியிருக்கணும். நடுவில் நிறுத்திட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க. இதை நீங்கள் மறந்துடாதீங்க. 30 days சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு நிமிஷத்தை 1.5 நிமிஷமாக மாற்றி பாருங்கள், இல்லை 2 நிமிஷமாக மாற்றி பாருங்கள். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். 2 minutes 3 minutes நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோரி டெல்லிங்கை டாப்பிக்காக எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு கதை, மேபி மூவிஸை கூட எடுத்துக்கலாம். அந்த மூவிஸை இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இல்லைனா ஏதோ ஒரு சிறு கதைகளை எடுத்து அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு நிமிஷம் பேசுங்க. ஏன்னா ஸ்டோரிஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் தென் 2 minutes கூட வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகும். 30 days உங்களுடைய ஸ்பீக்கிங்கை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பரில் இந்த ஹெட்டிங்ஸ்லாம் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர், நெக்ஸ்ட் டேட், டாபிக், மினிட்ஸ், ரிமார்க்ஸ். சீரியல் நம்பரில் நம்பர் 1 அப்படின்னு போடுவீங்க. டேட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு தேதியை போட்டுக்கோங்க. டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் மை ஸ்கூல், நீங்கள் உங்களுடைய ஸ்கூலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா மை ஸ்கூல் அப்படின்னு போட்டுட்டு மினிட்ஸில் எவ்வளோ நேரம் பேசுனீங்க, நம்பர் ஆஃப் மினிட்ஸ் 1 minute அப்படின்னா 1 minute போட்டுக்கோங்க. மோர் தேன் 1 minutes அப்படின்னாலும் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ரிமார்க்ஸில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, பேசி முடித்ததுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத இங்கே ஒன்று எழுதுங்க. அப்படி எழுத முடியல அப்படின்னா பெனில் ஸ்டார்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்களோ அவ்வளோ ஸ்டார்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் எந்த லெவலில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் எந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு உங்களையே நீங்கள் செல்ஃப் இவாலுவேட் பண்ணிக்க முடியும். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 1 minute அப்படிங்கிறத எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னா செல்ஃபோனில் டைமர் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ டைமர் ஆன் பண்ணி 1 minute நீங்கள் பேச பழகுங்க. இந்த 30 days ஸ்பீக்கிங் சேலஞ்சை ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய ஸ்பீக்கிங்கில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. எந்த ஒரு ட்ரெயினர் ஹெல்ப் இல்லாமல் நீங்களே உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். தட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்னும் நிறைய ஸ்பீக்கிங் டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.